குற்ற வழக்குகளில் போலி குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்வதாக இபிஎஸ் குற்றம் சுமத்தியிருக்கிறார். குற்ற வழக்குகளில் போலி குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்வதாக இபிஎஸ் தரப்பிலிருந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், இபிஎஸ் தரப்பிலிருந்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வேறு என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கார்? கனிமொழி, வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் கொலை குற்ற சம்பவங்களில் வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று போலி குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய இந்த விஷயத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் கடத்தல், சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் ஈரோடு மாவட்டத்தில் சிவகிரியில் வயதான தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. தொடர்ந்து சிவகிரி சம்பவத்தில் கொலையாளிகள் 3 பேரையும் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் வாங்கியதாக ஒருவரையும் காவல்துறை கைது செய்திருக்கின்றது. இவ்வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரி தெரிவித்ததாக சில செய்திகள் கூறுகின்றன. மேலும் கைது செய்யப்பட்ட 3 குற்றவாளிகளும் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக ஆங்காங்கே நடைபெற்ற 12 குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் அதில் 19 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றும் செய்திகள் வந்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று அவரது மனைவியே கூறும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் திருச்சி அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கிலும் சிபிஐயிடமிருந்து திமுக தங்களுடைய கையில் எடுத்து ஒரு சில ஆண்டுகளாகியும் கூட குற்றவாளிகளை நெருங்க முடியவில்லை எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையிலே உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாமல் தொடர்ந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நீதிபதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தருகிறோம் என்று மார்தட்டிக் கொள்வதற்காக பல்வேறு விஷயங்கள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியாளர்களின் கை காட்டுதலுக்கு அடிபணிந்து தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என எச்சரிக்கிறேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.